விசாகப்பட்டினம் போய் லேண்ட் ஆனாங்க எல்லாரும். அடுத்த நாள் ஷூட்டிங், டே ஆஃப்டர் டுமாரோ ஷூட்டிங். அன்னைக்கு அசோசியேட் டயலாக் ரைட்டர், தட் இஸ் ரைட்டரோட அசிஸ்டண்ட், டயலாக் கோச்சு வரல. உடனே எங்கே சுரேஷ் எங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலச்சந்தர் சுரேஷ் வரலையா? இல்லையே, இது அவன் அங்கே இருக்கான், பாம்பேயில் இருக்கான், அவன்கிட்ட தான் ஹெல்ப்புக்கு இருப்பானே அப்படின்ட்டார் பாலச்சந்தர் சார். உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பிரசாத் சார் ஃபோன் பண்ணி பாம்பே மேனேஜர்கிட்ட சுரேஷ் அனுப்பிடு, விசாகப்பட்டினம் அனுப்புங்கன்னார். சரி, அவங்க வந்து சுரேஷ் அனுப்பினோம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான், அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் தான் சொல்லி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கவே இல்லை, ஃபுல்லு. உடனே மத்தியானமாக கூப்பிட்டு என்ன சரி நான் புக் பண்ணிட்டே கேட்டார் எல்வி பிரசாத் சார். டிக்கெட் கிடைக்கல சார் ட்ரெயினில், நாங்கள் வேறு எப்படி பண்ணலாம் பார்த்து டே ஆஃப்டர் டூ நீ வேறு அவர் ஃப்ளைட்டில் அனுப்பிட்டார் எல்வி பிரசாத் சார். ஆஹா, விதி விளையாடுறது நமக்கு ஸ்பெஷலாக ஃப்ளைட்டு சொல்லிட்டாங்க. சரி, நான் வந்து ஓகே சொல்லிவிட்டு ஃப்ளைட்டு ஃப்ரம் பாம்பே டு சென்னை. கூட எனக்கு அந்த காமெடியன் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறவன் வில்லன், நான் 3 பேருமா ஃப்ரம் பாம்பே சென்னை நைட் லேண்ட் ஆனோம். லேண்ட் ஆனால் அப்போ சவேரா ஹோட்டல் தான் ரொம்ப பெரிய ஹோட்டல். அங்கே தான் எல்லா எனக்கு ஒரு அங்கே ரூமு புக் ஆகிறது. அங்கேருந்து அடுத்த நாள் கார்த்தால காரமண்டலில் ஏசி, தட் இஸ் ராயல் லேண்டிங் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னை வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நான் விசாகப்பட்டினம் அடுத்த நாள் கார்த்தால ஷூட்டிங் டே கார்த்தால லேண்ட் ஆகிட்டேன். இம்பார்ட்டன்ட் என்னென்னா, எனக்கு டயலாக் கோச்சிங்கிறது தெரியாது, மாடுலேஷன் தெரியாது. நம்ம ஹிந்தி பேசுவோம், பட் எனக்கு ஒரு அந்த மாதிரி ட்ரைனிங்கே கிடையாது. எப்படிடா நம்ம போய் பண்ண போகிறோம், சரி கூப்பிட்டாங்களே போயிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரசாத் சார் வந்து பார்த்து, பாலச்சந்தர் சார் வந்து வா வா சொல்லிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டேன். பேப்பர் கொடுத்தாங்க, இந்த சீன் தான் யூ டு கமல் சாருக்கெல்லாம் நீங்கள் கோச் பண்ணுங்கன்னாங்க. கோச்சிங் தெரியவே, ஆக்டரே தெரியாது, டைலாக் கோச்சிங்கே தெரியாது. பேப்பரை கையில் வச்சுட்டு ஏதோ பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு போய் நின்னேனாங்க. ஆரம்பிக்க போகிறேன் கோச்சிங், பின்னாடியிலேருந்து ஒருத்தன் டப் டப் டப்னு ஒரு தட்டினா ஒருத்தான். திரும்பி பார்த்தா அந்த ஒரிஜினல் டயலாக் கோச் வந்துட்டான். அப்படியே பேடை கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ நமக்கு இப்போது இந்த மேட்டர்லேருந்து எஸ்கேப் ஆனதும் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம பாட்டுக்கு இப்போது வேறு வேலை பார்க்கலாம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இல்லை.